الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதி வேதமாகிய திருக்குர்ஆன் இயேசுவை பற்றி என்ன கூறுகிறது? இறுதியாக மனிதகுலத்துக்கு வழிகாட்டுவதற்காக அருளப்பெற்ற வேதம்தான் திருக்குர்ஆன். திருக்குர்ஆன் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, இயேசுவை பற்றி என்ன கூறுகிறது? இது முழு மனித சமுதாயமும் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம். ஏனெனில் திருக்குர்ஆன் என்பது முழு மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்டுவதற்காக அருளப்பெற்றது. என் அருமையான சகோதரர்களே, குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், 3வது அத்தியாயம் 59வது வசனம். அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக இயேசுவின் உதாரணம், ஈசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணத்தை போன்றதே. அவன் அவரை மண்ணிலிருந்து படைத்து பிறகு ஆகுக என கூறினான், அவர் ஆகிவிட்டார். நர்மையான சகோதரர்களே, அதாவது கிறிஸ்துவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுநாதருடைய பிறப்பைத்தான் அற்புதமாக கூறுவார்கள். அதைவிட அற்புதமான முறையில்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். இயேசுநாதருக்கு தாயாவது இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு படைக்கப்பட்டார்கள் என்றால், அவருக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. இவருடைய பிறப்பை விட அவருடைய பிறப்பு அற்புதமானது. எனவே இங்கு எழுகின்ற கேள்வி என்னவென்றால், நீங்கள் அவருடைய பிறப்பை அற்புதம் என்று சொல்லி அவரை வணங்குவீர்கள் என்றால், அதைவிட வணங்குவதற்கு தகுதி உடையவர்தான் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதாம். எனவே இங்கு இந்த அற்புதத்தை நிகழ்த்தியது இறைவன். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் தான் இந்த அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறான். எனவே அவன்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒரே இறைவன். எனவே இதை அழகான முறையில் இந்த உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் மனித குலத்துக்கு விளக்குகின்றான். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய அற்புதம் இது. அல்லாஹ் தான் இந்த அற்புதத்தை நிகழ்த்தினான். அதே போன்று அல் குர்ஆன் சொல்கிறது, அவருடைய அந்த அற்புதமான அந்த படைப்பை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது, அவர் தொட்டில் குழந்தையாக இருக்கும் போதே மக்களிடம் பேசினார். இது திருக்குர்ஆன் 19வது அத்தியாயம் 30லிருந்து 33 வரை உள்ள வசனங்களை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால், அவர் மக்களுக்கு தொட்டில் குழந்தையாக இருக்கும்போது முதலில் சொன்ன செய்தி என்னவென்றால், இன்னி அப்துல்லா, நிச்சயமாக நான் அல்லாஹுடைய அடிமை என்பதை அவர்கள் சொன்னார்கள். எனவே நாளை மறுமையிலே அவர்கள் பொறுப்பு கூற மாட்டார்கள். அவர் தெளிவாக மக்களுக்கு அவர் சொல்லிவிட்டார், என்ன, நான் இறைவனின் அடிமை, நான் இறைவனோ இறைவனின் குமாரனோ அல்ல. எனவே அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், அவன் எனக்கு வேதத்தை அருளினான். அவருக்கு வழங்கப்பட்ட வேதம்தான் இன்ஜீல் என்ற வேதம். இன்னும் அவன் என்னை இறை தூதராகவும் ஆக்கியிருக்கிறான். இன்னும் நான் எங்கிருந்தாலும் என்னை அவன் நட்பாக்கியமுடையவனாக ஆக்கியிருக்கிறான். அதே போன்று நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் தொழுகையையும் ஜக்காத்தையும் எனக்கு நிறைவேற்ற அவன் கட்டளையிட்டிருக்கிறான். என் தாயாருக்கு நன்மை செய்பவனாகவும் என்னை அவன் ஏவியிருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், நான் இறைவனுடைய தூதர், இறைவனுடைய அடிமை, வணக்கத்துக்குரியவன் நான் அல்ல, வணக்கத்துக்குரியவன் அந்த ஒரே இறைவன் தான் என்பதை மிக ஆணித்தரமாக இந்த செய்தியை அவர்கள் உலகத்துக்கு கொடுத்து விட்டார்கள். இவ்வாறு கொடுத்த பிறகும் இதை மீறியும் அவரை வணங்குவார்கள் என்றால், அந்த வழிகட்டவர்கள்தான் நாளை மறுமையில்
தண்டனைக்குரியவர்கள். அவர்கள் ஒருபோதும் இதை என்ன செய்ய மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதேபோன்று அவர்கள் அதற்கு முன்னர் எப்படி இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அதேபோன்று இயேசுவும் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர். இதை குர்ஆன் 5வது அத்தியாயம் 46வது வசனம் கூறுகிறது. அதேபோன்று அவர்கள் மக்களுக்கு என்ன போதனை செய்தார்? 5வது அத்தியாயம் திருக்குர்ஆனின் 72வது வசனம், யா பனி இஸ்ராயில், இஸ்ராயில் சந்ததியினரே, என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹுவை வணங்குங்கள் என்று. எனவே இவனொருவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பானோ அவனுக்கு அல்லாஹ் சுவனபதியை நிச்சயமாக தடுத்து விட்டான். மேலும் அவன் ஒதுங்குமிடம் நரகமேயாகும். அக்கிரமாக்காரர்களுக்கு உதவி புரியக்கூடியவர்கள் எவரும் இல்லை. இது மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர்கள் மக்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டார்கள். என்ன? அதாவது எனது இறைவனும் உங்கள் இறைவனும் அந்த ஒரே இறைவன் அல்லாஹ், அவனைத்தான் வணங்க வேண்டும். எனவே அவனுக்கு யார் இணை கற்பிக்கிறார்களோ அந்த இறைவனுக்கு இயேசுநாதரை இணையாக ஆக்கினாலும் அதே குற்றம்தான். இயேசுநாதருடைய தாயாரை இணையாக ஆக்கினாலும் அதே குற்றம்தான். ஏன்? அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், எவனொருவன் இறைவனுக்கு இணை கற்பிக்கிறானோ அவனுக்கு இறைவன் சுவனபதியை தடுத்து விட்டான். சுவனபதி அவனுக்கு தடுக்கப்பட்டு விட்டது, அவன் ஒதுங்குமிடம் நரகம் என்று அவர்கள் தெளிவாக மக்களுக்கு போதனை செய்து விட்டார்கள், மக்களுக்கு எடுத்துரைத்து விட்டார்கள். எனவே மக்கள் உண்மையில் யாருடைய போதனைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள்? திருக்குர்ஆன் என்பது முன்னர் அருளப்பெற்ற வேதங்களை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் அருளப்பெற்றது. எனவே ஒவ்வொரு கிறிஸ்துவ நண்பருக்கும் ஒவ்வொரு கிறிஸ்துவ சகோதரருக்கும் என்ன பொறுப்பு இருக்கிறது? இந்த சத்தியத்தை அறிந்து கொள்கின்ற பொறுப்பு இருக்கிறது, இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்கின்ற பொறுப்பு இருக்கிறது. அவர்களுடைய உண்மையான போதனைகள் எதை போதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதாவது ஒரே இறைவனையே வணங்குங்கள் என்பதன் பால் தான் அவர் மக்களை அழைத்தார். அதே போன்று குர்ஆன்ல நீங்க 5வது அத்தியாயம் 75வது வசனத்தில் பார்க்கலாம், நிச்சயமாக இயேசு இறைவனால் அனுப்பப்பட்ட தூதரை என்று குர்ஆன் சொல்கிறது. அவர் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர், அவர் இறைவனோ இறைவனின் மகனோ அல்ல என்பதை மிக தெளிவாக அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, மனிதர்களுக்கு இருந்த அந்த பலவீனங்கள், மனிதனுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்களை பற்றி அல்லாஹு தஆலா எப்படி இந்த இடத்துல சொல்கிறான் என்றால், அதாவது இயேசுநாதரும் அவரது தாயாரும் மற்ற மனிதர்களைப் போன்று உணவை உண்பவர்களாக இருந்தார்கள் என்று இறைவன் சொல்கிறான். நீங்கள் எப்படி இந்த சத்தியத்தை விட்டு திருப்பப்படுகிறீர்கள்? அவங்க இறைத்தன்மைக்குரியவர்கள் அல்ல, மனித தன்மைகளை கொண்டவர்கள். மனித தன்மைகளை கொண்டவர்களை எப்படி நீங்கள் கடவுளாக்க முடியும், எப்படி நீங்கள் கடவுளாக்க முடியும் என்பதை இறைவன், அதாவது அவர்களுடைய சிந்தனையை விழித்து பேசுகிறான், சிந்திக்கக்கூடிய அமைப்பிலே பேசுகிறான், சிந்தியுங்கள் என்பதன் பால் அழைப்பு விடுக்கிறான். எப்படி இந்த மனிதத்தன்மை உடையவர்களை நீங்கள் இறைவனாக கடவுளாக ஆக்க முடியும் என்பதை இங்கு கேட்கிறான். அவரும் அவரது தாயாரும் ஏனைய மனிதர்களைப் போன்று உணவு உண்பவர்களாகத்தான் இருந்தார்கள் என்று குர்ஆன் சொல்வதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, உண்மையில் வணக்கத்துக்குரியவன் யார் என்றால் ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிமாளிக்கக்கூடிய அந்த ஒரே இறைவன் தான். அதே போன்று நீங்கள் குர்ஆன்ல 19வது அத்தியாயம் 30வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது அவர் தன்னை இறைவனுடைய மகன் என்று கூறவில்லை, மாறாக எப்படி சொன்னார்? இறைவனின் அடிமை என்று தான் சொன்னார். இன்னி அப்துல்லா, நான் இறைவனின் அடிமை என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். இதெல்லாம் அவருடைய வார்த்தைகள். அப்ப அவர் கூறாதவைகளுக்கு அவர் பொறுப்பு சொல்வாரா? அவர் கூறக்கூடியவைகளுக்குத்தான் அவர் பொறுப்பு சொல்வார். அவர் கூறாதவைகளை அவர் மீது திணித்துவிட்டு அவர் தான் அவரை வணங்குமாறு சொன்னார் என்று சொல்ல முடியுமா? அவர் தெளிவாக மக்களை எதன்பால் அழைத்திருக்கிறார் என்பதை திருக்குர்ஆன் இறுதி வேதம், இறைவனிடமிருந்து வந்த அந்த வேதம் கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அவர்கள் இறைவனுடைய உதவியால் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். ஆனால் அன்றைய காலத்தில் அந்த அற்புதங்களை எல்லாம் அவர்கள் சூனியம் என்று தான் சொன்னார்கள். இறைவன் உதவியால்
பல அற்புதங்களை அவர் நிகழ்த்தி காட்டினார் என்பதையும் குர்ஆன் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அதாவது 3வது அத்தியாயம் 49வது வசனம், 5வது அத்தியாயம் 110வது வசனம் ஆகிய வசனங்கள் நீங்கள் படித்து பார்க்கலாம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அவர்கள் சொன்னார்கள், எவ்வாறு மோசே என்று அழைக்கப்படக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த தௌராத் அருளப்பெற்றது, அந்த தௌராத் என்ற வேதத்தை உண்மைப்படுத்துவனாகத்தான் நான் வந்துள்ளேன் என்று அவர் சொல்றார். அப்ப அவர் என்ன போதித்தார்? அவரும் ஒரே இறைவனை வணங்குமாறு தான் மூசா அலைஹிஸ்ஸலாமும் போதித்தார்கள். அப்ப அதை உண்மைப்படுத்தக்கூடியவனாகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று அவர் கூறியதை குர்ஆன் 61வது அத்தியாயத்துடைய 6வது வசனத்திலே சொல்கிறது என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று தனக்கு பிறகு வரக்கூடிய இறை தூதரை பற்றிய நற்செய்தியை அந்த மக்களுக்கு முன்கூட்டி அவர் வழங்கிவிட்டார். இதையும் நீங்கள் 61வது அத்தியாயத்துடைய 6வது வசனத்திலே பார்க்கலாம். எனக்கு பின்னர் அஹ்மத் என்ற பெயரில் வரவிருக்கும் தூதரை பற்றியும் அவர் என்ன செய்தார்? மக்களுக்கு நற்செய்தி சொன்னார், மக்களுக்கு நற்செய்தி சொன்னார் என்பதை பார்க்கிறோம். எனவே அதாவது உண்மையில் இயேசுநாதரை நேசிப்பவர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அவர் நற்செய்தி சொன்ன அந்த இறுதி தூதரை மக்கள் பின்பற்ற வேண்டும். அதில் தான் வெற்றி இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக குர்ஆன் அவரை பற்றிய உண்மைகளை, சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அவர்கள் ஒருபோதும் தன்னை வணங்குமாறு என்ன செய்யவில்லை? அவர்கள் கூறவில்லை. குர்ஆன் 3வது அத்தியாயம் 51வது வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, நிச்சயமாக அல்லாஹ்வே என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான், ஆகவே அவனையே வணங்குங்கள், இதுவே நேரான வழியாகும் என்று அவர் மக்களுக்கு சொன்னார். இதுதான் நேரான வழி, நேரான பாதை என்று மக்களுக்கு சொன்னார் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, என்ன சொல்வார்கள்? அவர்கள் உலக மக்கள் அனைவருக்காகவும் அவர் தன்னை மாய்த்து கொண்டார் அப்படி என்று சொல்வார்கள். ஆனால் குர்ஆன் என்ன சொல்கிறது? அவர்கள் கொல்லப்படவும் இல்லை, அவர்கள் சிலுவையில் அறையப்படவும் இல்லை. இறைவன் தன்பால் அவரை என்ன செய்கிறான்? உயிரோடு உயர்த்தி கொண்டான். உயிரோடு அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் என்பது குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 157வது வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, எனவே என்ன செய்தார்கள்? அவர் உலக மக்களுக்காக எல்லாம் தன்னை அழித்துக் கொண்டார், அர்ப்பணித்துக் கொண்டார் என்ற ஒரு கொள்கையை இவர்கள் உருவாக்கி என்ன செய்தார்கள்? மக்களை வழிகெடுத்தார்கள். இங்கு மிக தெளிவாக என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் கொல்லப்படவில்லை, அவர்கள் சிலுவையில் அறையப்படவில்லை, இறைவன் தன்பால் அவரை உயிரோடு உயர்த்தி கொண்டான் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று அவர்கள் இந்த உலக அழிவுக்கு முன்னர் இறங்கி வருவார் என்பதையும் குர்ஆன் சொல்கிறது. அது இந்த உலக அழிவுக்குரிய அடையாளங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. திருக்குர்ஆன் 43வது அத்தியாயம் 61வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், அவர் மறுமை நாளின் அத்தாட்சி ஆவார். மறுமை நாளுக்குரிய ஒரு அடையாளமாக அவர்கள் வருவார்கள், அவர்கள் இறங்கி வருவார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. மூமின்கள், முஸ்லீம்கள் அனைவரும் அதை நம்பிக்கை கொள்கிறார்கள், நம்புகிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக அவரை பற்றிய சத்தியத்தை, உண்மையை குர்ஆன் நிறைய இடங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று 4வது அத்தியாயம் 172வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அவர் இறைவனுக்கு அடிமையாக இருப்பதை ஒருபோதும் அவர் என்ன செய்யவில்லை? குறைவாக அவர் கருதவில்லை, குறைவாக அவர் கருதவில்லை. எனவே இந்த வசனம் இறைவனுக்கு அடிபணிந்து இறைவனை வணங்குவதைத்தான் அவர் பெருமையாக, உயர்வாக கருதினார் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று இயேசு இறைவனின் மகன் அல்ல என்பதை குர்ஆன் 9வது அத்தியாயம் 30வது வசனத்திலே கூறிக்கொண்டிருக்கிறது. இவ்வாறாக இவரை பற்றிய உண்மைகளை குர்ஆன்ல பார்க்கலாம். அதே போன்று வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தினரை விழித்து குர்ஆன் எத்தனை அழைப்புகளை விடுத்துக் கொண்டிருக்கிறது, சத்தியத்தின்பால் அழைத்துக் கொண்டிருக்கிறது. யா அஹ்லல் கிதாப், யா அஹ்லல் கிதாப், யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே, வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே என்று குர்ஆன் அழைக்கிறது. அப்ப இந்த அழைப்பை எல்லாம் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் அவர்களை அழைத்து சத்தியத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற போது அதை ஏற்று அவர்கள் செயல்படுவார்கள் என்றால் நிச்சயமாக வெற்றியாளர்கள். இல்லை என்றால், அதாவது நாளை மறுமையில் இயேசுநாதரை முன்வர மாட்டாரேன், அவர் கூறாத போதனைகள், அவர் சொல்லாதவைகளை நீங்கள் செய்து எப்படி அவர் மீது பொறுப்பாக்க முடியும்? நிச்சயமாக அவர் அதற்கு பொறுப்பு கூற மாட்டார், அவர் பொறுப்பு கூற மாட்டார். அதை திருக்குர்ஆன் மிக அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. திருக்குர்ஆன் மிக அழகாக சொல்கிறது. நாளை மறுமையிலே இறைவன் கேட்பான், நீங்கள் தான் மக்களுக்கு சொன்னீர்களா, என்னை வணங்குவதை விட்டுவிட்டு உங்களையும் உங்கள் தாயாரையும்
வணங்குமாறு நீங்கள் தான் மக்களுக்கு சொன்னீர்களா என்று இறைவன் கேட்பான். கேட்கின்ற போது அவர்கள் எப்படி பதில் சொல்வார்கள், அவர்கள் எவ்வாறு பதில் சொல்வார்கள் என்பதை குர்ஆன் மிக அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. அதாவது எந்த அத்தியாயத்தில் என்று சொன்னால் சுபஹானக என்று அது ஆரம்பிக்கிறது. அவங்களோட அந்த வார்த்தைகள் அதில் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்பதை சூரத்து மாஇதா 5வது அத்தியாயம் 116வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதாவது நீங்கள் தான் சொன்னீர்களா என்னை விட்டுவிட்டு உங்களையும் உங்கள் தாயையும் வணங்குமாறு, கடவுளாக எடுத்துக்கொள்ளுமாறு அப்படி என்று கேட்கும்போது அவர்கள் சொல்வார்கள், நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன். அதாவது எனக்கு தகுதியற்றதை நான் எவ்வாறு கூற முடியும், எனக்கு தகுதி இல்லாததை நான் எவ்வாறு சொல்ல முடியும், அவ்வாறு நான் சொல்லியிருந்தால் அதை நிச்சயமாக நீ அறிந்திருப்பாய். யாவற்றையும் தெரிந்தவன் அல்லாஹ், நீ அதை அறிந்திருப்பாய். அதாவது எனக்குள் உள்ளதை நீ அறிவாய், உன்னுள் உள்ளதை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக நீ மறைவானவற்றையெல்லாம் அறியக்கூடியவனாக இருக்கிறாய். நான் அவர்களுக்கு சொன்னதெல்லாம் நீ எனக்கு ஏவியதைத்தான், நீ எனக்கு எதை கட்டளையாக பிறப்பித்தா அதைத்தான் நான் அவர்களுக்கு போதித்தேன். நீ போதித்தது என்ன? அனிஅ்புதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், எனது இறைவன் உங்களது இறைவன் அல்லாஹுவே வணங்குங்கள் என்பதைத்தான் நான் அவர்களுக்கு போதித்தேன். எனவே நான் அவர்களுக்கு மத்தியில் இருந்த காலமெல்லாம் நான் அதற்கு சாட்சியாவேன். நீ என்னை கைப்பற்றி கொண்ட போது நீயே அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தாய், நீயே யாவற்றின் மீதும் சாட்சியாளனாக இருக்கிறாய் என்று அவர்கள் கூறுவார்கள். எனவே பாருங்கள், நாளை மறுமையில் அவர்கள் பொறுப்பு கூற மாட்டார்கள், அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். எனவே கடைசியில் யாரு மாட்டுவது, யாரு அங்கு தண்டனையிலே சிக்கிக் கொள்வதென்றால் இந்த சத்தியத்தை உண்மையை விளங்காமல் அவரை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த உண்மைகளை அல் குர்ஆனிலிருந்து படித்து விளங்கி சத்திய வழியை ஏற்று அதிலே பயணியுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.